வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை சேமியா எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு கடாயில் சேமியா வேக வைக்கிற அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணீர் நல்லா சூடாகட்டும், நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த தண்ணீரில் சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். வறுத்த சேமியா ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து வறுத்த சேமியா கிடைக்கிது. ஒருவேளை உங்கள்கிட்ட வறுத்த சேமியா இல்லை அப்படின்னா நீங்கள் சேமியாவை ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணீர் நல்லா சூடாயிருச்சு. நான் எல்லா சேமியாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். சேமியாவை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்காவது நம்ம வேக விடணும். பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், சேமியா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும், சேமியா வந்து நம்மளுக்கு வெந்தது தெரியும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு கேரட். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட காய்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் வெங்காயத்தை வச்சு கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேமியாவுக்கு தனியாக உப்பு சேர்த்துட்டோம். இப்போ வந்து நான் காய்கறிகளுக்கும் அடுத்து நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன், அதுக்கும் சேர்த்து இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறேன். முட்டை வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ முட்டை வந்து இந்த மாதிரி பாதி வெந்திருக்கையிலே நம்ம வடித்து வச்சுருக்க சேமியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த முட்டை எல்லாம் சேமியாவோட சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆகும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லா சேமியாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா சேமியாவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் செய்யணும்னு நினச்சா இந்த முட்டை சேமியாவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.